இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் செடிங்களோட சேர்ந்து களை செடியாக நிறைய கீரை வகைகள் வளர்ந்துருக்கு. அதையெல்லாம் நான் இன்னைக்கு பிடுங்கி எடுக்க போகிறேங்க. என்னென்ன கீரை வளர்ந்துருக்கு அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. காக்கட்டான் மல்லி செடி கூட சேர்ந்து நிறைய சீமை பொன்னாங்கண்ணி வளர்ந்துருக்குங்க. அதையெல்லாம் நான் பிடுங்கி எடுத்துட்டேன். வேரோடு எடுத்தால் தான் மறுபடியும் களை செடிகள் நிறைய வராமல் இருக்கும். கூடவே நல்ல பசலைக்கீரையும் வளர்ந்துருந்துச்சு, அதையும் நான் பிடுங்கி எடுத்துட்டேங்க. இந்த கீரைகள் எல்லாம் நான் இன்னைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறேங்க. ரோஜா செடியிலும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை நிறைய வளர்ந்துருக்குங்க. அதையும் நான் வேரோடு பிடுங்கி எடுத்துட்டேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது, அயர்ன் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த பொன்னாங்கண்ணி கீரை. பசலைக்கீரை உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதுங்க. இந்த வெயில் காலத்தில் பசலைக்கீரையை அதிகமாக நம்ம உணவோடு சேர்த்துக்கலாம். ரோஜா செடிகள் கூட நிறைய விதைகள் விழுந்து பசலைக்கீரை முளைத்திருக்கு. அதையெல்லாம் நம்ம இப்போ வேரோடையே பிடுங்கி எடுத்தாச்சு. அப்போ தான் ரோஜா செடி நல்லா வளர ஆரம்பிக்கும். எப்போவுமே கீரைகளை ஒரு வாட்டி நம்ம தோட்டத்தில் விதைச்சாலே போதுங்க. விதை பரவல் ஏற்பட்டு அங்கங்கே நிறைய கீரை எப்போவுமே இந்த மாதிரி கிளை செடியாக அதிகமாக வளரும். இன்றைக்கி இவ்வளோ கீரை பறித்து எடுத்திருக்கேன் பாருங்கள். கூடவே கொஞ்சம் முடக்கத்தான் இலைகளையும் பறித்து எடுத்துக்கிட்டேங்க. இந்த முடக்கத்தான ஒரு 4-5 இலைகளை எடுத்து கீரையோடு சேர்ந்து கடைஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பிரண்டை, இந்த பிரண்டையும் இன்றைக்கி இளம் பிரண்டையாக பார்த்து நான் முனையில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிரண்டையை மோஸ்ட்லி தொக்கு வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா துவையல் அரைச்சி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இளம் பிரண்டை இலைகளை கீரை கடைசலோடு சேர்ந்து நம்ம கடைஞ்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து வர ஷார்ட்ஸில் கீரை கடைசலை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.